Question number 1 பாருங்க. If minus 1, 2, 4, 1, x, 1, 0, 3, 3x is equal to minus 57. So, it's a product of all the possible value of x. அப்படின்னு question கேட்டிருக்காங்க இல்லையா? Product of all the possible value x. சரி, அப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிவன் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை டிடர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டிடர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் 1 இன்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3 இன்ட்டு அப்போ 3x ஸ்கொயர் minus 3. Next minus 2 into இதுக்கு row and column form பண்ணிங்கன்னா what's 3x minus 0 plus 4 into 3 minus 0 is equal to minus 57. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு. அப்போ minus 3x square plus 3. Next இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா minus 6x. Next இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி 12. ஓகே, is equal to minus 57. ஸோ இப்போ என்டையர் ஈக்குவேஷன் கொண்டு வந்துருங்க. இப்போ minus 3x square minus 6x இதை சிம்பிளி பண்ணால் plus 15 is clear. Next plus 57 is equal to 0. ஸோ இப்போ 57 ஒரு 15 is clear. 12 72 is clear. அப்போ minus 3x square minus 6x plus 72 is equal to 0. better minus 3 ஆல் என்ன பண்ணிக்கிங்க, டிவைட் பண்ணி விட்ருங்க என்டையர் ஈக்குவேஷனை. இப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ் அவர்லி எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் 2x நம்ம மைனஸ் நம்ம டிவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மைனஸ் 2 4 24 ஆயிருமா? ஓகே எஸ் 72 3 ஆல் டிவைட் பண்ணால் 2 times 6 ரிமைனிங் ஒன்று 12 4 அப்போ 24 கரெக்ட் ஒன்று. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்க minus 24 ஃபேக்டரைசேஷன் பண்ணால் minus 24 ஆட் பண்ணால் 2 வரணும். ஸோ அப்போ வாட் இஸ் அ வேல்யூ 6 into 4 யூஸ் பண்ணிக்கலாமா? 6 into 4 அப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான் 12னால. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ எகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. இப்போ வாட் ஆர் த வேல்யூஸ்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 2 values. So my question is product of the possible values. So product of the values. Okay, product of the values. இங்கே இருக்க நம்ம கண்டுபிடிச்ச x வேல்யூல ப்ராடக்ட் பண்ணுங்க. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா minus 6 into 4 that is a value is equal to minus 24. Clear? That is option A. Clear my children? Okay, go to the next question. But the next question பார்த்தீங்கன்னா B is a Q symmetric matrix of order 3. Okay, B in ஒரு Q symmetric matrix order 3. Determinant of B is equal to alpha. Then 2025 alpha. This is 2025 la keta questions. Okay, note the point. Given question alla once read பண்ணி பாருங்க. அந்த question ஒரு small important result ஒளிஞ்சிருக்குங்க. B is a Q symmetric matrix order 3 அப்படின்னு given கொடுத்துருக்காங்களா? ஸோ as per Q symmetric matrix ஓட ப்ராப்பர்ட்டி படி ஒரு மேட்ரிக்ஸ் ஓகே Q symmetric matrixாக இருந்து ஆட் ஆர்டர் தட் இஸ் மீனிங் ஆர்டர் என்ன 3x3 நெக்ஸ்ட் 5x5 ஓகே நெக்ஸ்ட் 7x7 இந்த மாதிரி ஆர்டராக இருந்துச்சுன்னா ஓகே தட் இஸ் அந்த டிடர்மெண்ட் மேட்ரிக்ஸோட அதோட டிடர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கம்பல்சரி 0வாக இருக்கும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வாட் இஸ் அ கண்டிஷன்? வெரி இம்பார்ட்டன்ட். B is a Q symmetric matrix of order 3. B is a Q symmetric matrix of order 3 in the that is the determinant of B is equal to 0. Clear? சார் அப்போ ஈவன் ஆர்டருக்கு வந்து பெர்ஃபெக்ட் நம்பர் வரும். தட் இஸ் 25 16 9 அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் நம்பர் வரும் ஒரு கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு டிடர்மெண்ட் எடுத்திங்கன்னா. ஸோ ஒரு கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டிடர்மெண்ட் எடுத்து ஆர்டராக இருந்துச்சுன்னா தட் இஸ் டிடர்மெண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ அஸ் பர் கிவன் சம் வாட் ஆர் த கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டிடர்மெண்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. டிடர்மெண்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இது கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா? So what is the value? Alpha is equal to 0 வருமா? ஏன்னா determinant of B is equal to 0 only. So as per question 2025 whole power alpha is equal to 2025 whole power 0 that the value is equal to 1. That is option 1. Understood children? That's a very important lesson. B is a Q symmetric matrix odd order and the determinant of B is equal to 0. Clear? Right. அடுத்து போலாமா? Next question பாருங்க. M and N are square matrix. M and N are square matrix of order 3 such that determinant of M is equal to M and Mn is equal to Mi and determinant of N ஓட value என்ன? இதான் questions. Clear?
m n ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டாங்க, ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் m இஸ் கிளியர். டிட்டர்மெண்ட் ஆஃப் m is equal to small m. அகெயின் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஓகே இது மட்டும் கொடுத்துருக்காங்க கிவன் m n is equal to n. இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் என்னோட டிட்டர்மெண்ட் ஆஃப் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த என்டையர் ஈக்குவேஷனுக்கு நான் டிட்டர்மெண்ட் எடுக்கிறேன். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் mn is equal to டிட்டர்மெண்ட் ஆஃப் m into ஐடென்டி மேட்ரிக்ஸ். இஸ் கிளியர். Note the point, as per properties determinant of AB is equal to determinant of A into determinant of B என்னால் பிரிக்க முடியும். Same rule I could here apply. அப்போ determinant of M into determinant of N is equal to, ஸோ இங்கே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்னா determinant of KA, K is some scalar, ஆர்டர் n இருக்கும்போது ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெளியே வந்துச்சுன்னா K power n into determinant of A. This are both important properties. Is clear? அப்போ சேம் வே கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3யாக இருக்கும்போது அப்போ m கான்ஸ்டன்ட் வெளியே வந்துச்சுன்னா அப்போ m கியூப் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் எடுத்திங்கன்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. இஸ் கிளியர். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ எடுத்திங்கன்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்களேன் 1 0 0 0 1 0 0 0 1. நீங்கள் டிட்டர்மெண்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. கிளியரா. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் எம்மோட வேல்யூ m. ஸோ அப்போ m டிட்டர்மெண்ட் ஆஃப் n நான் கண்டுபிடிக்கணும். ஸோ m கியூப் இதோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு m ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்களா, அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் n is equal to m ஸ்கொயர். தட் இஸ் ஆப்ஷன் D. கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் த ஃபோர்த் கொஸ்டின்ஸ்? ஓகே, கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் 2x + 5 டிவைடட் அகெயின் 12x x is equal to 6 minus 5 4, 3. Find the value of x. இது questions. ஸோ இப்போ இது கிவன் எடுத்துக்கலாமா? ஸோ அப்படி ஜஸ்ட் அப்படி டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இது ரெண்டு டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ 2x ஸ்கொயர் minus 60 is equal to இது ரெண்டு பண்ணால் 18 plus 20. இப்போ 2x ஸ்கொயர் ஓகே minus 60 is equal to இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 38 கிடைக்கும். கிளியரா? ஸோ அப்போ 2x ஸ்கொயர் இந்த 60 எனக்கு போட்டிங்கன்னா 98ன்னு வந்துடும். ஸோ அப்போ x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, இதை கேன்சல் பண்ணிக்கலாமா 9 49. அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஓகே வாட்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இஸ் கிளியர். தட் இஸ் x வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Give A is equal to Aij of 3x3 ஒரு மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் A வந்து ஆர்டர் வந்து 3x3 டயகனல் மேட்ரிக்ஸ்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. கிளியர்? நெக்ஸ்ட்டு A11 வேல்யூ 1, A22 வேல்யூ 5, A33 வேல்யூ வந்து 2. ஸோ இப்போ வாட் இஸ் த டிட்டர்மெண்ட் ஆஃப் A கொஸ்டின் கேட்குறாங்க. எஸ் கிளியர். ஸோ நம்மளுக்கு தெரியும் டயகனல் மேட்ரிக்ஸ்னால் மெயின் டயகனல் எலிமெண்ட்டை தவிர்த்து ரிமைனிங் நான் டயகனல் எலிமெண்ட் ஃபுல்லாக 0. இதனால் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னால் ஒரு பேசிக்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன மீனிங் ஃபார்ம் ஆகும், A11 ரிமைனிங் ஃபுல்லாக 0 வரும். 0 A22 0 0 A3 0 A33. ஸோ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னால் மெயின் டயகனல் எலிமெண்ட்டை தவிர்த்து நான் டயகனல் எலிமெண்ட் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ as per given the sum ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்ன்ட்டாங்க. எஸ், அப்போ நான் டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். அதோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டயகனல் எலிமெண்ட் வேல்யூ. ஸோ பட் இது மேட்ரிக்ஸ் A is equal to டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண A11 வேல்யூ 1, ஸோ 1 0 0 நெக்ஸ்ட் 0 5 0 0 0 -2. ஓகே, இப்போ மை கொஷின் இஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் A வேணும். ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிங்க. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் A ப்ராடக்ட் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட். ஓகே, நீங்கள் டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இப்போ 1 × 5 × -2 சிம்பிளி பண்ணிங்கன்னா -10. நீங்கள் நார்மலாக டிட்டர்மெண்ட் எடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -10. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Question number 6, if A is equal to KB, this data, if A is equal to KB, A and B are two square matrix of order n and n. Okay. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன சார் ரிசல்ட் வரும்னா, இப்போ given condition வந்து A is equal to KB அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ determinant of A is equal to determinant of KB. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான். டிட்டர்மெண்ட் ஆஃப் KA ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருந்தால் அதிலிருந்து ஸ்கேலாரை வெளியே எடுத்துட்டா K power n into டிட்டர்மெண்ட் ஆஃப் A. இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ கிவன் A and B are two ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் n வரும்போது அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A
equal to இந்த மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து k வெளியே வரும்போது k power n into determinant of b, that is option A வருமா, sorry option B, determinant of A is equal to k power n into b. Understood children? Right. Question number 7 பாருங்க. What is question number 7? If A is a square matrix order 2, so but determinant of A would value minus 2, so determinant of 5A transpose ஓட வேல்யூ கேட்குறாங்க. Clear? Right. அப்போ given condition பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2, ஸோ as per given condition determinant of A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 2. இப்போ டிட்டர்மெண்ட்டாக என்ன ஃபைன் பண்ணணும், டிட்டர்மெண்ட்டாக 5A டிரான்ஸ்போஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ as per ப்ராப்பர்ட்டிஸோட டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்த கான்ஸ்டன்ட் KA அதிலிருந்து நம்ம வெளியே ஒரு வேல்யூ எடுத்திங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்கும், டிட்டர்மெண்ட் ஆஃப் k பவர் n இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A அப்படின்னு ஃபார்ம் ஆகும். கிளியராக ஒரு டிட்டர்மெண்ட் வந்து வெளியே எடுத்திங்கன்னா சேம் வே அப்போ இதிலிருந்து நான் வேல்யூ 5 நான் வெளியே எடுத்தேன்னு வச்சுங்க, கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 2னால ஓகே ஆர்டர் 2 வர்றதுனால இப்போ வாட்ஸ் அ வேல்யூ 5 ஸ்கொயர்ட் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் அப்படி வந்து நிற்கும். As per determinant properties, determinant of A transpose equal to determinant of A, both are same. So, இப்போ simplify பண்ணிங்கன்னா 25 determinant of A transpose ஓட determinant of A. So, இப்போ here 25 determinant of A ஓட value minus 2. So, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் we get minus 50, option E. Clear children? Right. Next question போகலாமா? அடுத்த next question அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value of determinant. நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சரி டிட்டர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வி கெட் ஐடியா. ஸோ அப்போ 2 இன்ட்டு ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுங்க 1 minus 8 அசிஸ்டில் டிட்டர்மெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. -7 சிம்பிளி பண்ணிங்கன்னா 1, நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட சிம்பிளாக முடிச்சிடலாம், பட் என்றைக்கு ஸ்பேர் டிட்டர்மெண்ட் படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, தட்ஸ் ஆல். கிளியரா? இப்போ இது ரெண்டையும் நான் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 2 இன்ட்டு -7 -7 இன்ட்டு -9 again plus 1 into -2, simplify as usual -14. That's clear. Next is the form பண்ணா plus 63 -2. Clear na? So அப்போ form பண்ணா -16 plus 63. So அப்போ simplify பண்ணுங்க. Okay, 63 again ஒரு 16. So அப்போ இதை form பண்ணிங்கன்னா 4 ஒரு 7 5 1 4 47. So அப்போ the option A. Clear children? Right. Next question we'll go to. What are next questions? இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஓகே டிட்டர்மெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸோ ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாங்க. இப்போ கிவன் டிட்டர்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீ என்ன கண்டுபிடிச்சிக்க, ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்க. இதெல்லாம் சார் நார்மல் கொஸ்டின்ஸ், யூஸ்வலாக சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு இது ரெண்டு அப்படி டிட்டர்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் 2 -4 நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு இதுக்கு நெக்ரோ ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ 1 -1 அகெயின் +4 இன்ட்டு 4 -2 ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு -2 -3 இன்ட்டு இது ஃபுல்லாக 0 +4 இன்ட்டு தட் இஸ் 2 ஈக்குவல் டு 0. சிம்பிளி பண்ணால் -2 ஆல்ஃபா தட் இஸ் வேல்யூ ஃபுல்லி 0 +8 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ -2 ஆல்ஃபா ஈக்குவல் டு -8 ஆல்ஃபா ஈக்குவல் டு த வேல்யூ ஈக்குவல் டு 4, தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கோ. வாட்ஸ் அ கொஸ்டின்ஸ் இஃப் கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க is non-singular matrix. Okay, in the matrix is a non-singular matrix. Then the set A is equal to. Okay, then set A என்ன value கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க. So as per definitions, if A is non-singular matrix வச்சுக்க, non-singular. Okay, non-singular matrix இருந்துச்சுன்னா sure then the determinant of A is not equal to 0. Suppose singular matrix இருந்துச்சுன்னா the determinant equal to 0 அப்படின்னு வந்துடும். ஸோ கிவன் சம் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட்ஸ் கிளியர்? இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட், ஓகே மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. இட்ஸ் கிளியர்? ஸோ இதோட டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால இதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே அண்டர்ஸ்டுட்மா? ரைட். அப்போ இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். கிவன் டேட்டா அப்படியே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 1 இன்ட்டு 3 minus A -2 இன்ட்டு இதுக்கு ரோ ஃபாலோ போச்சுன்னா தட் இஸ் 2 - 3 நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு 2A - 9 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா 3 - A சிம்பிளை பண்ணிங்கன்னா -1 அகெயின் +2 நெக்ஸ்ட்டு 2A
minus 9 it's not equal to 0. Simply பண்ணுங்க 2a ஒரு a ஃபார்ம் பண்ணினா a இது ஒரு 5 okay minus 4 it's clear not equal to 0. So இப்போ a not equal to 4. அப்போ what are conclusions அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value of a is equal to real number except what's the value of 4. a ஓட வேல்யூ 4 தவிர்த்து ரிமைனிங் எல்லா வேல்யூஸ் வரும். ஆக்சுவலாக அதான் மீனிங் a not equal to 4னா a வேல்யூ ஆனது 4 தவிர்த்து மற்ற எல்லா வேல்யூஸ் வரும்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை மேத்தமெட்டிக் எப்படின்னா ஒரு ரியல் நம்பர் என்டைய ரியல் நம்பர் எக்ஸப்ட் எது மட்டும் வராது 4 மட்டும் வராது. இது எப்படி எழுதலாம் ஆர் இப்படி கூட எழுதலாம் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஏவோட வேல்யூ எல்லா வேல்யூ வரும் எக்ஸப்ட் வாட்ஸ் வேல்யூ 4. இதோட மீனிங் மைனஸ் மீனிங் எக்ஸப்ட் as per set notationல. ஓகே கிளியர் சில்ட்ரன் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்? ஓகே ஏ பி த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே ஹேவிங் த வெட்ரிசஸ் 3 வெட்ரிசஸ் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொஸ்டின் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஸ் கிளியர். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுங்க 3 வெட்ரிசஸ் கொடுத்துருந்தா ஹவு டு ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னா as per டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் படி நம்ம என்ன ஃபார்ம் பண்ணுவோம் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஏரியாஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ ஃபார்முலா? ஓகே ஏரியாஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1 x2 y2 x3 y3 1 1 1 இதுதான் ஆக்சுவல் நம்மளுக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ இப்போ ஏரியா வெட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இது எது கரெக்டுன்னா அதை 2 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஏரியா வந்து கேனாட் பி நெகட்டிவ் அதனால் இல் புட் த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட் பண்ணால் இப்போ 2a is equal to அகெயின் ஃபார்ம் பண்ணினா x1 y1 x2 y2 x3 y3 ஸோ 1 1 1. ஓகே ஏரியா கேனாட் பி நெகட்டிவ்னால தட்ஸ் ஆல் புட் ப்ளஸ் ஆர் மைனஸ். இஸ் கிளியர். தட் இஸ் ஆப்ஷன் பி. திஸ் ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் பார்த்திங்க சேம் அதே படிங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 3 வெட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க இஸ் 9 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஈக்குவல் டு வாட்ஸ் அ ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 வெட்ரிசஸ் மைனஸ் 3 0 3 0 0 கே நெக்ஸ்ட் 1 1 கிளியர். ஸோ அப்போ 2 ப்ராடக்ட் பண்ணிக்க அப்போ ஐ வில் புட் த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏரியா சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 ஸ்கொயர் யூனிட். அப்போ 9 ஓகே இன்ட்டு 2 இஸ் கிளியர் 9 இன்ட்டு 2 ஏன்னா இந்த 2 இங்கே ப்ராடக்ட் பண்ணிக்கிறோமா? ஸோ இப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் மைனஸ் 3 0 1 ஸோ 3 0 1 0 கே 1 கிளியரா சார்? ஏ சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணா ஏரியா வந்து கேனாட் பி நெகட்டிவ். நீ நார்மலாக ஒரு டிட்டர்மினன்ட்ல ஏரியா கண்டுபிடிச்சா கூட சப்போஸ் மைனஸ் 3 வந்துச்சுன்னா ஏரியா கேனாட் பி நெகட்டிவ்னால அதை என்ன பண்ணுவேன் மாடுலஸ் எடுப்பேன். ஆக்சுவலாக ஃபார்முலா அப்படி பார்த்தோன்னா இதுக்கு ஹோல் மாடுலஸ் இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம டிட்டர்மினன்ட்டே மாடுலஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சடீஸ் இங்கே ஒரு மாடுலஸ் தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. ஓகே 2 மாடுலஸுக்கும் டிட்டர்மினன்ட் டிஃப்ரென்ஸு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்காண்டி அங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இப்போ வாட்ஸ் வேல்யூ மைனஸ் 3 0 1 3 0 1 0 கே 1 சீக்வல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 இது டேட்டா. எஸ் கிளியர். ஸோ அப்போ ஹியர் சிம்பிளி பண்ணிங்கன்னா மைனஸ் 3 0 மைனஸ் கே நெக்ஸ்ட்டு 0னா ஃபுல் என்டையர் வேல்யூ 0 ஆயிரும் ப்ளஸ் 1 இன்ட்டு அடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 3k equal to plus or minus 18. So, 3k plus 3k is equal to plus or minus 18. Appa 6k is equal to plus or minus 18. Appa k is equal to plus or minus 3. Is clear? That is option B. Clear children? Right. Next question pillama. 13th. The value of determinant of A. This is question. The value of determinant of A value வேணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு தேவை. ஏ இஸ் எஸ் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 இருக்கும்போது ஏ இஸ் எ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 இருக்கும்போது தட் ஃபோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இது as per ப்ராப்பர்ட்டிஸ். ஆர்டர் வந்து என்ன இருக்குன்னா ஆர்டர் இருக்கணும். தட் இஸ் 3x3 5x5 அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இஸ் பாசிபிள். கிளியரா? தட் இஸ் 3x3 நெக்ஸ்ட் என்ன இருக்குண்ணா 5x5 இந்த ஆர்டர் அந்த தான். ஈவன் ஆர்டர் இருந்தால் 2x2 3x இது 4x4 இந்த மாதிரி ஈவன் ஆர்டராக இருந்துச்சுன்னா ஷோர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கிடைக்கும். தட் இஸ் 25 16 9 அந்த மாதிரி. கிளியர்? ஸோ இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சார் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். கிவன் சம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார்னா மெயின் டயகனல் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்தால் மெயின் டயகனல் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0 ஒன் ஆஃப் த கண்டிஷன்.
நெக்ஸ்ட் A is equal to minus A டிரான்ஸ்போர்ட் ஆகும். கிளியரா? ஸோ இங்கே இருக்கிறதுக்கு இங்கே வேல்யூ ஆப்போசிட் சைனாக இருக்கா? நெக்ஸ்ட் ரூட் எக்ஸாக இருந்துச்சுன்னா ஹியர் வாட் இஸ் அ வேல்யூ மைனஸ் ரூட் எக்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கா? 2 ரூட் எக்ஸாக இருந்தால் இங்கே மைனஸ் 2 ரூட் எக்ஸ். அப்போ டிட்டோவாக கிவன் சம்மு பார்த்தீங்கன்னா மெயின் டயகனல் நம்பர் 0 வந்தாலே ஆக்சுவலாக கண்டுபிடிச்சலாம். சிம்பிள் வந்து ஏ ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். தேர்ஃபோர் அப்போ வேல்யூ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? 0ன்னு சொல்லிடலாம். கிளியரா? இல்லை நீ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் செக் கூட பண்ணிக்க. மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வருதான்னு செக் பண்ணிங்கன்னா A is equal to minus A transpose வந்தாலே இஸ் a Q symmetric matrix தானே. ஸோ அப்போ நீ வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. கிவன் மேட்ரிக்ஸ் தானே. A transpose எடுத்தீங்கன்னு வச்சுங்க. வாட் இஸ் வேல்யூ கிடைக்கும்? 0 2x minus 1 root x 1 minus 2x 0 2 root x minus root x minus 2 root x 0. கிளியரா? ஸோ யூ வில் டேக் இட் மைனஸ் காமன் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக A மேட்ரிக்ஸ் வந்து நிற்கும். ஸோ A transpose equal to minus A கிடைச்சனால தட் இஸ் போ மைனஸ் ஆக்சுவலாக வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் மைனஸை காமன் எடுத்தினா ஏ மேட்ரிக்ஸாக வந்துடுங்க. ஸோ அப்போ ஏ இஸ் ஏ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3. கிளியர்? ஸோ ஒரு கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 இருந்தால் as per இந்த ப்ராப்பர்ட்டி படி த டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 0. Clear children? It's a very important question, sir. Next question போலாமா? What is the next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா the value of k given determinant matrix கொடுத்துட்டாங்க. It's singular matrix ன்னு சொல்லிட்டாங்க. What is singular matrix? இப்போ தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். If matrix A is singular matrix, clear? singular matrix இருந்துச்சுன்னா clear singular matrix then the determinant of A is equal to 0. If A is a singular matrix then the determinant of A is equal to 0. ஸோ அப்போ கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் வே. ஓகே, அப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாமா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இந்த மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாமா? அப்படி ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்துங்க. 2k ஸ்கொயர் மைனஸ் 32 ஈக்குவல் டு 0வா? ஸோ அப்போ 2k ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 k ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 k ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. கிளியர்? அப்போ ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட் நோ? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். If A is non-singular matrix of order 3. If A is a non-singular matrix order 3, then A square is equal to 2A. Then value of determinant of 2A கண்டுபிடிக்கணும். Yes, clear? So A is a non-singular matrix order 3 நால அப்போ what is the value? A square is equal to 2A. A is a non-singular matrix order 3 na that is A square is equal to 2A. Then the value of determinant of 2A கண்டுபிடிக்கணும். Yes, clear? What is the value நீ ஃபைண்ட் பண்ணு? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A ஓட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும். ஸோ as per properties டிட்டர்மினன்ட் ஆஃப் KA equal to what is the value கிடைக்கும்? ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டர் இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் n டிட்டர்மினன்ட் ஆஃப் A இதான் as per property. ஸோ அப்போ இதிலிருந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்போ 2 பவர் கிவன் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3 ஆனால் அப்போ 2 பவர் 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ அப்போ 2 பவர் 3 is equal to 8 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நிற்கும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? கொடுத்துக்க டேட்டா வந்து டிட்டர்மினன்ட் எடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2A டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணிக்கலாமா? இப்போ நமக்கு ஆல்ரெடி சேம் ப்ராப்பர்ட்டி தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் பவர் n போத் ஆர் சேம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படியே வெளியே எடுத்துருங்க. பவர் ஆர்டர் 3நால அப்போ 2 பவர் 3 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கேன்சல் பண்ணால் அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 8. இப்போ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு வாட் இஸ் வேல்யூ? 64. தட் இஸ் ஈக்குவல் ஃபைண்ட் அவுட். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். தட் இஸ் மிஸ்டேனியஸ் என்சைட்டி கொஸ்டின் ஆல்சோ. ஓகே, மிஸ்டேனியஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர் 2022 டேம் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஈவன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் உன்னுடைய மோட்டோ. ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்க? இந்த மேட்ரிக்ஸ் நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இப்படியே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தட் இஸ் அது ஒரு வே ஆஃப் மெத்தட். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் வே கூட பண்ணலாம். எப்படி சார்னா இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்னோம்னா R1 இந்த ரோ இருக்கு இல்லையா? R1 R3 நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். R1 + R3 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா?
ஓகே R1 + R3. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிவன் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுண்டா இது ரெண்டையும் ஆட் பண்ணின்னு வச்சுக்க R1 நான் சேஞ்ச் பண்ணுறேன் எப்படி R1 + R3. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் வேல்யூ 0. ஸோ sin alpha minus sin alpha ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2. ஈஸியாக டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கன்வீனியன்ட்காண்டி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு இந்த மெத்தடில் தெரியாது சார், இந்த மாதிரி ரோ காலம் ஆப்ரேஷன் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனில் நீ நார்மலாக என்ன பண்ணிக்கிங்க ஓகே எலிமெண்ட்ரி இது டிட்டர்மெண்ட் யூஸ்வலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க. ஸோ இப்போ நான் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. இப்போ ஈஸியாக நான் டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா ரோ 2 ஈஸியாக ரோ 1 வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபஸ்ட் 2 வேல்யூ 0 ஆனால் டெஃபினட்டாக நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன 0 ஆயிரும். இப்போ ஃபைனலில் 2 மட்டும் தான் வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு சிக்னா ரோ காலம் போச்சுன்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் வேல்யூ sin squared alpha மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அகெயின் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் +1 ஆக்சுவலாக -1 வரும் ஆஸ் பர் ஃபார்முலா அப்படி -1. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் A is equal to 2 இன்ட்டு ஓகே sin squared alpha +1 இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே கிளியரா ரைட். இப்போ இதோட வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் எங்கேருந்து எது வரைக்கும் சார் கண்டுபிடிக்கணும் அதுதான் கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுங்க சைனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் sin squared alpha less than or equal to 1. sin squared இல்லை சைனோட ரேஞ்ச் sin ஆல்ஃபாவோட ரேஞ்ச் பார்த்தோம்னா பேசிக்காக ஒரு sin ஆல்ஃபாவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1 இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ யூனிவர்சிட்டிக்கு நம்மளே பார்த்துருப்போம் சார் 11th படிச்சிருப்போம் sin காசோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா -1 to +1 தான். இப்போ கொஸ்டின் இது sin squared 1 sin squared ஆல்ஃபாவா. அப்போ ரெண்டு பக்கம் நான் பவர் எடுத்தேன்னு வச்சுக்க அப்போ போத்துமே என்னாகும் பாசிட்டிவாக ஆயிரும். அப்போ sin squared ஆல்ஃபா அப்படின்னு வரும்போது அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா நான் நெகட்டிவ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 இருந்து ஓகே. அப்போ sin squared alpha less than or equal to 1 this a condition clear சார். என்ன சார் sin squared பண்ணிங்கன்னா இதுவும் 1 ஆயிடுச்சு இதுவும் 1 ஆயிடுச்சு அப்போ 1 இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க கரெக்ட். அப்போ ஏன் சார் 0 இருந்தால் sin squared நெகட்டிவே வராது. அப்போ நெகட்டிவே வராதுன்னா அப்போ எங்கேருந்து பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகும் 0 இருந்தால் அப்போ இன்க்ளூடிங் 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே. as per inequality கண்டிஷன் படி ஓகே -a less than or equal to x less than or equal to என்ன வேணாலும் வச்சுக்க நாட் ப்ராப்ளம் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் than இருந்தாலும் எது வேணாலும் வச்சுக்க இஸ் b அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டு ஸ்கொயர் பண்ணின்னு வச்சுக்க என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0 less than or equal to x square less than or equal to maximum value of modulus of -a okay b இஸ் கிளியர். இந்த ரெண்டு வேல்யூ மாடுலஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடுலஸ் இருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி b இந்த ரெண்டு வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிறதோ அதான் இங்கே எழுதணும் கிளியர். திஸ் ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கிறோம் MCQவில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2 less than or equal to x less than 1 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் x ஸ்கொயர் போட்டிங்கன்னா அப்போ 0 less than or equal to x ஸ்கொயர் less than or equal to இது ஸ்கொயர் பண்ணும்போது +2 ஆயிரும் ஹியர் 1 இது ரெண்டில் எது மேக்ஸிமம் வேல்யூனா 2 தான். ஸோ இதுதான் 2 இதுதான் தட் இஸ் இன்இக்வாலிட்டியோட மேஜர் கண்டிஷன். திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அடிக்கிற MCQவில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் யூஸ் ஆகும் கிளியர் ரைட். ரைட் இப்போ போகலாமா. அப்போ 0 less than or equal to sin squared alpha less than or equal to 1 as per ப்ராப்பர்ட்டி கூட என்ன பண்ணியிருக்காங்க +1 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே 1 ஆட் பண்ணிக்கலாமா என்டையர் ஈக்குவேஷனை sin squared alpha +1 இங்கே 1 ஆட் பண்ணால் வேல்யூ என்னங்க 2 ஆயிரும். நெக்ஸ்ட் 2ஆல் உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணி less than or equal to 2 இன்ட்டு what's the value sin squared alpha +1 less than or equal to 4 that's all. அது இஸ் 2 less than or equal to இதோட மீனிங் என்ன டிட்டர்மெண்ட் ஆஃப் A தானே less than or equal to 4 இஸ் கிளியர். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் A belongs to what is the value close interval 2 to 4 close interval not open interval ஏன்னா because sin alpha வந்து -1 to +1 close interval only that is option D clear children right. next question போயிடலாமா. what are next questions given பார்த்தீங்கன்னா given matrix A is equal to Aij is a square matrix okay a square matrix order 3x3 determinant of A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க -7 that is value of என்னன்னு கேட்டிருக்காங்க is clear where summation of sumல என்ன கொடுத்துருக்காங்க summation of I varies from 1 to 3 ai2 capital ai2 கொடுத்துட்டாங்க is clear. aij வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3ன்னு சொல்லிட்டாங்க. பட் கேபிட்டல் aij வந்து டினோட் த கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோஃபேக்டர் எலமெண்ட் ஆஃப் aij அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் சரிங்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இது கோஃபேக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் தட் இஸ் மீனிங் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்க a11
A12 A13 next A21 A23 A22 A23 is clear A31 A32 A33 it's a very important property for cofactor topic நிறைய பேர் என்ன பண்ண cofactor கண்டுபிடிச்சு அந்த ஏரியாவை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணனால எனக்கு கிடைக்கக்கூடிய கோஃபேக்டர் அது கேபிட்டல் ஏஜேன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க இது கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏஜே எடுத்துக்கிறேன் கோஃபேக்டர் A11 A12 A13 ஓகே நெக்ஸ்ட் வந்து A21 A22 இது வந்து கோஃபேக்டர் A23 அப்போ A31 A32 A33 இஸ் கிளியர் as per properties கோஃபேக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆனது இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்டும் கோஃபேக்டரோட சேம் ரோ இங்கே நான் ஃபஸ்ட் ரோவை சூஸ் பண்ணால் கோஃபேக்டரில் என்ன பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் இங்கே செகண்ட் ரோவை சூஸ் பண்ணால் இங்கே நான் செகண்ட் ரோவை சூஸ் பண்ணேன் இங்கே தேர்ட் ரோவை சூஸ் பண்ணால் இங்கேயும் தேர்ட் ரோவை சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே மேட்ரிக்ஸ் ஏல வந்து ஃபஸ்ட் ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன் கோஃபேக்டர் வந்து ஃபஸ்ட் ரோவை சூஸ் பண்ணிட்டு ரெண்டு என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தட் இஸ் A11 plus A12 A12 plus A13 A13 இந்த வேல்யூயை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் சார் இது ரோ வைஸாக மட்டும் தானே சார் இப்போ நான் ஃபஸ்ட் ரோ ஹியர் செகண்ட் ரோ இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் தேர்டு இது கரெக்டாக செட் ஆகும் ஸோ அப்போ காலம் வைஸாக ஷோர் காலம் ஆல்சோ ஈக்குவல் தட் இஸ் ஹியர் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியர் ஆல்சோ என்ன பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க so what is the value A11 in the A11 plus A21 in the A21 plus A31 and A31 so column also applicable first column to first column okay second column to second column third in the third clear இப்போ உனக்கு டவுட் இருக்கும் சார் இங்கே நான் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துட்டேன் இங்கே நான் ஃபஸ்ட் ரோ எடுக்காமல் ரிமைனிங் அதர் எனி டூ ரோஸ் நான் சூஸ் பண்ண நடக்கும் சார்னா அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணால் தட் வேல்யூ ஈக்குவல் ஜீரோவாக வந்து நிற்கும் ஓகே இங்கே ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட் ரோ எடுக்காமல் அதர் டூ ரெண்டையும் எடுத்து அதர் டூ ரோஸ் டூ செகண்ட் ரோவோ தேர்ட் ரோவோ எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் திட் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஃபேக்டர் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ப்ராப்பர்ட்டி தான் சும்மா அப்படி இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா ஏஐஜே வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் கேபிட்டல் ஏஐஜே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டினோட் த கோஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏஐஜே கோஃபேக்டர்னு ஏஐஜேக்கான மென்ஷன் பண்ணிட்டாங்க கேபிட்டல் ஏன்னா சில நேரம் கோஃபேக்டருக்கு சீன்னு கூட கேபிட்டல் சி கூட நோட்டேஷன் பண்ணுவாங்க ஸோ சம் எப்படி கொடுத்துருக்காங்க அது தந்தாப்புல யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி பாருங்களேன் ஐயோட வேல்யூ 1 அப்ளை பண்ணால் A12 இஸ் கிளியர் நெக்ஸ்ட் I = 2 அப்ளை பண்ணி அப்போ A22 நெக்ஸ்ட் 3 அப்ளை பண்ணிங்கன்னா A32 இப்போ கரெக்டாக பாருங்கள் A12 இஸ் கிளியர் A12 செகண்ட் ரோ வந்து நிற்குதா A12 இஸ் கிளியர் ஸோ செகண்ட் காலம் இதோட செகண்ட் காலம் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி டிட்டர்மினன்ட்க்கு ஈக்குவலாக இருக்குமா தட் இஸ் அப்போ த வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஓட வேல்யூ -7 இஸ் கிளியர் அண்டர்ஸ்டுட்மா ரைட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் 18 பாருங்கள் கிவன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ கிவன் டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாமா இப்போ நார்மலாக அப்படி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வாட்ஸ் த வேல்யூ எக்ஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -9x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -3 இன்ட்டு இது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டால் எக்ஸு -4x ப்ளஸ் 2 இன்ட்டு 9x -4x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஓகே இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா -8x இப்போ -16x ஓகே இதை ஃபாலோ பண்ணால் -3 இது ரெண்டையும் பண்ணால் ப்ளஸ் அப்போ 9x -3 9x இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணால் 5 into 2 10x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இஸ் கிளியர் ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகே 19x -16x அப்போ 3x plus 3 is equal to 0 3x is equal to -3 x equal to -1 clear x equal to -1 next போயிடலாமா what is next question 19th question பார்த்தீங்கன்னா given matrix கொடுத்துட்டாங்க ஓகே மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் B கொடுத்துருக்காங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கேட்டிருக்காங்க that's clear
ஸோ இது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபின்னு வரும்போது ரெண்டு மெத்தடில் போடலாம். as per ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மெண்ட் படி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபியை நம்ம என்ன பண்ண முடியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் பி அப்படி பிரிச்சுக்கலாமா. ஸோ இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன். அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ, 400 மைனஸ் 500 நெக்ஸ்ட் கிளியர். சிம்பிளை பண்ணினா -100 ஒன்று. டிட்டர்மெண்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சிங்கன்னா 150 minus 80 that's clear. So இதை சிம்பிளை பண்ணினா 70. ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி is equal to ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து -100 வேல்யூ. ஸோ இதோட 70. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணினா -7,000 ஆப்ஷன் டி. ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் அண்ட் ஷேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இட்ஸ் கிளியர். தேங்க்யூ மை friends and students.